ஆண்டின் பொதுக்காலம் 32வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 17 அருள்வாக்குகள் 1-6 வரை. இன்று நற்செய்தி விளக்கத்தை ஆர்ச் பிஷப் சாக்ரட்டிஸ் வில்லேகாஸ், ஒரு டொமினிக்கன் ஆர்ச் பிஷப், இவர் தருகின்ற சிந்தனையை நாம் பார்ப்போம். இன்றைய நற்செய்தியிலிருந்து அவர் 3 கருத்துக்களை சொல்லுகிறார். 1, ஆன்மீக கொலை, ஸ்பிரிச்சுவல் மர்டர். 2, ஆன்மீக தற்கொலை, ஸ்பிரிச்சுவல் சூசைட். 3வது, ஹோலினஸ், புனிதம். 1, ஆன்மீக கொலை. திரு அவையிலே ஒரு குருவானவரோ, ஒரு ஆயரோ, ஒரு கர்தினாலோ, ஒரு திருத்தந்தையோ தவறு செய்தால் அதனை நாம் ஆன்மீக கொலை என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் ஆன்மீக வழிக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் ஆன்மா சாவதற்கு வழிகோலினால் அது ஆன்மீக கொலை என்று சொல்லுகிறோம். அதே போல ஆன்மீக தற்கொலை என்று ஒன்று இருக்கிறது. ஒரு குருவானவரோ, ஒரு கர்தினாலோ, ஒரு ஆயரோ, ஒரு திருத்தந்தையோ தவறு செய்தால் அதனால் என்னுடைய நம்பிக்கை செத்துவிட்டது என்று சொல்வதுதான் ஆன்மீக தற்கொலை. ஆன்மீக தற்கொலை ஏதோ ஒருவருடைய அவதூறுகளின் அடிப்படையில் எழுவது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அவருடைய அவதூறுகளினால் ஒன்றும் செய்ய முடியாது. சில தாக்கத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் முழுமையாக என் நம்பிக்கை முழுவதும் போவதற்கு அந்த அவதூறுதான் காரணம் என்று நாம் முழு குற்றத்தை அங்கே சாற்ற முடியாது. மாறாக நாம் அந்த அவதூறுகளுக்கு இடம் அளித்தால் நாமே நமது ஆன்மாவை கொலை செய்கிறோம். அந்த அவதூறு செயல்களுக்கு நாம் நம்மையே அழித்து கொள்ளுகிறோம். நாம் நம்மையே மிகவும் தாழ்வானவர்களாக எண்ணுகிறோம். இந்த தவறுகள் எல்லாம் நடைபெறுகின்ற போதும் திரு அவை இன்னும் 21ஆம் நூற்றாண்டுகளாக இருக்கிறது என்றால் அங்கே தெய்வீகம் செயல்படுகிறது என்பது மிக மிக சான்றாக இருக்கிறது. இந்த திரு அவை வெறும் மனித நிறுவனம் என்று இருந்திருந்தால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த திரு அவை செத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றும் இந்த திரு அவை வாழ்கிறது, இருக்கிறது என்றால் இது மனிதர்களால் வழிநடத்தப்படவில்லை, மாறாக தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுகிறது. எனவே திரு அவை மனிதமும் புனிதமும் கலந்த கலவை. நாம் மனிதத்தில் இருக்கின்ற பாவங்களை அகற்ற கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக யார் யாரெல்லாம் ஆன்மீக பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கு கட்டாயமாக அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் அனைவரும் தங்களுடைய நம்பிக்கை இதனால் தான் சீர்குலைந்தது என்று சொன்னால் அது ஆன்மீக தற்கொலையை சாரும். எனவே தூய ஆவியார் ஒவ்வொருவரிலும் வாழ்கிறார். ஒவ்வொருவருக்கும் சோதனை ஏற்படுகிறது. ஒரு சிலர் சோதனையினால் தாக்கப்பட்டு அதிலே வீழ்ச்சியுறுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் கட்டாயமாக கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே நாம் வாழுகின்ற, நாம் இருக்கின்ற இந்த திரு அவை மனிதமும் புனிதமும் நிறைந்தவை, புண்ணியமும் பாவமும் நிறைந்தவை, புனிதர்களும் பாவிகளும் நிறைந்தவை என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமீன்.